Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான். ஸோ கேள்விக்கான பதில் இன்றைக்கி 46th எபிசோடு இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நேற்று நம்ம சேனலில் ஸ்பெஷல் எபிசோட் டெலகாஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இன்றைக்கான எபிசோடில் நீங்கள் அமைச்ச நிறைய கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை மோகன்குமார் கேட்குறாரு, ஜீ தமிழில் நினைத்தால் நிற்கும் சீரியல் எப்போ முடியும்? ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி அப்டேட் கிடச்சி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு 3 months கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தகவல் கிடச்சி. ஏன்னா இன்னும் நியூ சீரியல் வேறு ஜீ தமிழில் வருது. அந்த சீரியல் வரப்போ இந்த சீரியலோட கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூசர் என்ன கேட்குறாங்கன்னா, பிவிஎம்வி கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா எந்த சீரியல் 1 o'clock டெலகாஸ்ட் ஆகும்? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரீடெலகாஸ்ட் தான் 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் விஜய் டிவியில் எந்த சீரியல் எண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, வாக்கில் எக்ஸ்பி எண்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேரேஜ் எபிசோடெலாம் வேறு வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லே அலெக்ஸா என்ன கேட்குறாங்கன்னா, பூவா தலையா சீரியல் ஏன் சீக்கிரம் முடிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு டிஆர்பிலாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. சடனாக நியூஸ் சீரியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிச்சிட்டாங்க. சன் டிவி ஏன் 6 PM ஸ்லாட் வந்து கொண்டு வரக்கூடாது? 6 PM ஸ்லாட் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நியூஸ் டெலகாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே இப்போ சீரியல் டெலகாஸ்ட் பண்ணல. 10 PM ஸ்லாட்ஸில் 4+ டிஆர்பி தான் வருது. 6+ தான் ஏன் வர மாட்டேன்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சேனல்ஸ் வந்து கம்மி தான். பட் இப்போ நிறைய சேனல்ஸ் வந்ததுனால காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் டிஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைஞ்சிட்டே இருக்குது எல்லா ஸ்லாட்லேயுமே. ரஞ்சனி சீரியல் ஏன் முடியுது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, டிஆர்பி கொஞ்சம் கம்மி தான். நியூ சீரியலான ஆடு காலத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் தான் இதை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இனியா 2 வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் ஆனந்த்ராஜ் என்ன கேட்குறாங்கன்னா, சன் டிவி நியூ ஹாரர் சீரியலோட மெயின் லீட்ஸ் யார்? ஸோ அது கிடச்சோடனே அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த நியூஸ் கிடைக்கல. அக்ஷய் கமல் இப்போதைக்கு எந்த நியூ சீரியலும் பண்ணல. அதுவுமே கிடச்சோடனே அப்டேட் பண்ணுறேன். லைக் தட் விஷ்ணு விஜயும் அப்படி தான். சன் டிவி ஹாரர் சீரியல் வந்தால் எந்த டைம் ஸ்லாட் தருவாங்க? மேக்ஸிமம் ப்ரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. மாயா 2 வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் மித்துன் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க, ரஞ்சனி சீரியல் முடிஞ்சால் 10 மணிக்கு எந்த சீரியல் வரும்? ஆடுகளம் சீரியல் தான். நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொன்னி சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா? இப்போதைக்கு அந்த சீரியலுக்கு கிளைமேக்ஸ் இல்லை. நினைத்தால் நினைக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போ வரும்? ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் கிட்ட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பணிவிலும் மலர்வனம் சீரியலில் கதிர் அனுபாமா ஃபாதர் வரவில்லை. இப்போதைக்கு சீரியல் முடியும். மெனி ட்ராக் இன்னும் இருக்கா? ஒய் கிளைமேக்ஸ்? ஸோ நல்லா போயிட்டு இருந்த சீரியலில் சடனாக ஏன் கிளைமேக்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. மேபி டிஆர்பி ரீசன்ஸ்னால இருக்கும்னு நினைக்கிறேன். 1 PM ஸ்லாட்டில் விஜய் டிவியில் என்ன டெலகாஸ்ட் ஆகும்? பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 ரீடெலகாஸ்ட் தான் டெலகாஸ்ட் ஆக போகுது. நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் ஏன் சடனாக எண்ட் ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ இஷ்யூஸ் வந்திருக்கு போல். ஸோ அதனால தான் முடிச்சிட்டாங்க. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டுட்டோம். சிறகடிக்க ஆசையில் நியூ ப்ரோமோ வந்து ட்ரீம் ஆர் ரியல் தான். ஆடுகளம் சீரியல் வந்து எப்போ லான்ச் ஆகும்? ஏப்ரல் 7 நைட்டு 10 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. ரஞ்சனி சீரியல் ஹீரோ அண்ட் ஹீரோயின் மேரேஜோட சீரியல் முடியுமா? கண்டிப்பாக அப்படி முடியறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. கெட்டிமேலம் சீரியலில் மகேஷோட ஃப்ளாஷ்பேக் என்ன? ரொம்பவுமே ரிவீல் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ இது பெரிய ட்ரூத்தாக இருக்கும் போல். ஏன்னா முருகனுக்கும் மகேஷ்க்கும் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் முகமது ஃபர்கானும் அதான் கேட்குறாரு, ஆடுகளம் சீரியல் ஏப்ரல் 7 10 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. ராகவி சொக்கத்தங்கம் திருமுருகன் சாரோட சீரியல்னால் எப்போ வரும்? சொக்கத்தங்கம் சீரியல் தான் பூங்கொடி அப்படிங்கிற டைட்டிலில் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ராகவி சீரியல் அண்ட் திருமுருகன் சார் சீரியல் கூடிய சீக்கிரம் வந்துடும். செவந்தியா ஆனந்தராகம் கயல் சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போ வரும்? இப்போதைக்கு இந்த 3 சீரியலுக்கும் கிளைமேக்ஸ் கிடையாது. அப்புறம் நீங்கள் கேட்குற சன் சிங்கர் டிசிடிசி சீசன் 2 மாமா மனசில் சொல்ல வரதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும். இப்போதைக்கு எந்த அப்டேட்ஸும் கிடையாது. சன் டிவி எந்த மூவிஸ்லையும் இப்போ கமிட் ஆகிருக்காங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த மூவிஸ்லையும் இப்போதைக்கு அவங்க கமிட் ஆகலை. அப்கமிங் நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் நான் ப்ராஜெக்ட்ஸ் டூயிங் என்னென்ன, இதை பற்றி நம்ம வந்து தனித்தனியாக வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி சீரியல் லாஸ்ட் வீக் 3.99 பிடிச்சிருக்கு. டாப் 3 சேனல்ஸ் என்னென்ன? சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ். இது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் அய்யனார் துணையோட ரேட்டிங் 6.54, பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரேட்டிங் 7.00, சிறகடிக்க ஆசையோட ரேட்டிங்ஸ் 8.18. ஸோ டைம் ஸ்லாட் எதுவுமே கிடைக்காதனால தான் சன் டிவியோட நியூ ப்ரோமோஸ் எதுவுமே இன்னுமே லான்ச் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் தருண் சூர்யா என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது டிஆர்பி வந்து லோவாகிடுச்சு, பாசிட்டிவ் ட்ராக் வந்தாலுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஐபிஎல்னால தான் டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே 7.50 நல்ல ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. 10+ மேலாம் டிஆர்பி போகணும் அப்படின்னா ஐபிஎல் முடிஞ்சாதான் அதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அபிஷேக் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். ரோஜா 2 வந்து ஏன் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க 55 எபிசோட்ஸோட? ஆக்சுவலாக இதுக்கு வந்து யூடியூப்பில் வியூஸ் வரல. ஸோ அதனால ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸஸ் தான். மல்லி சீரியல் எண்ட் ஆல் சேயிங் ட்ரூவா?
மல்லி சீரியல் இப்போதைக்கு எண்ட்லாம் கிடையாது, அது யார் சொன்னாலும் நீங்கள் நம்பவே தேவையில்லை. ராமாயணம் சீரியல் ஆஃப்டர் வால் சீரியல் 6:30 கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நியூ சீரியல் சன் டிவியில் வெயிட்டிங்கில் இருக்குல்ல, ஹை சான்சஸ் ஃபார் செல்லமே சீரியல். ஸோ நாகினி செவனோட கேஸ் எல்லாமே ஹிந்தியில் போயிட்டுருக்கு. ஸோ ஹிந்தியில் வந்த கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தமிழ்லையுமே டப் பண்ணிடுவாங்க. காஞ்சனா 4 ஆல்சோ அதே மாதிரி தான் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் என்ன கேட்குறேன்னா, ஆடுகளம் உண்மையாகவே சரிகம சீரியல் தானே, ஏன்னா அஃபிஷியலாக சரிகம சேனலில் எந்த ப்ரொமோவுமே வரல. ஸோ அவங்க சீரியல் தான் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ப்ரொமோஸ் லான்ச் பண்ணிடுவாங்க. திருமுருகன் சார் சீரியல் எனக்கு ஒரு அப்டேட் கொடுக்க நீங்கள். ஸோ அவர் சீரியலை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நெக்ஸ்ட் அனிருத் புருஷோத்தமன் அவருமே கேட்குற ஆடுகளத்துக்கான ஒரிஜினல் ப்ரொமோ வந்து சரிகமல இது வரைக்கும் போடவே இல்லை, உண்மையில் அவங்க தான் ப்ரொடக்ஷனாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ சீரியல் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ப்ரொமோஸ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரவுடி பிரதர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜோடி ஆர் யூ ரெடி மேலே எண்ட் ஆகுமா? ஹை சான்சஸ் இருக்குது. டிசிடிசி சீசன் 2 வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகிற நானும் ரவுடி தான். ஸோ முடிவும் தான் வரும். மிஸ்டர் மனைவி சீசன் 2 வரதுக்கு சான்சஸ் இல்லை. சுந்தரி திரி வரதுக்கும் சான்சஸ் இல்லை. ரஞ்சனி சீரியல் ஆல்ரெடி 100 எபிசோட்ஸ்லாம் தாண்டி போயிடுச்சு, முடியவுமே போகுது. கயல் சீரியலோட நெக்ஸ்ட் ட்ராக் என்ன, அவங்க வந்து சாதிக்கிற மாதிரி வரப்போகுது. அன்னம் சீரியல் 7 o'clock, கயல் 7:30 இந்த மாதிரி டைமிங்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. கேள்விக்கான பதில் எப்போ கிளைமேக்ஸ், பிகாஸ் 45 எபிசோட்ஸ் கிட்ட வந்துருச்சு. 50க்கு மேலே சீசன் 2 கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஃபைனலாக அந்த வீடியோ எண்டில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அன்னம் சீரியலோட லாஸ்ட் வீக் டிஆர்பி 7.13 பிடிச்சிருக்கு, 3 முடிச்சு 9.46 பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கீர்த்தி என்ன கேட்குறாங்கன்னா, ஜி தமிழ் துளசி சீரியல் அப்டேட் நான் அப்டேட் பண்ணுறேன், இன்னும் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிடைக்க வேண்டியது இருக்குது. 3 முடிச்சு சீரியல் சூர்யா நந்தினி லவ் எப்போ வரும்? இப்போதைக்கு அதுக்கான ட்ராக்லாம் வரலங்க. சிங்கப்பெண்ணை சீரியல் ஆனந்தி ப்ரெக்னன்சி எபிசோட் அன்புக்கு உண்மை தெரியாத, ஆக்சுவலாக ஒரிஜினல் சீரியலில் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். அவங்க 2 பேர் சேர்ந்தால் உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி சீரியலோட ட்ராக் மூவ் ஆகும். தமிழ்லேயே அப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அபிஷேக் என்ன கேட்குறாருன்னா, அண்ணா சீசன் 2 எனி சீரியல் வருமா? இப்போதைக்கு சீசன் 2 வர மாதிரி எந்த அப்டேட்டுமே எந்த சீரியலுக்குமே கிடையாது. விஜய் டிவி ஜி தமிழ் நியூ சீரியல்ஸ் அப்டேட் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்காகவே செப்பரேட்டாக பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஹாப்பி ரம்ஜான் டு யூ அபிஷேக். அண்ணா நாகினி 7 அண்ட் டிசிடிசி சீசன் 2 அப்டேட் இப்போ நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியலை. மல்லி சீரியலோட டைம் சேஞ்ச் வருமா? டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ சைலா ஃபைனல் கமெண்ட் கேட்குறாங்க. ராமாயணம் சீரியல் அப்கமிங் எபிசோட்ஸில் சீதா தேவி மகாகாளி அவதாரம் எடுப்பாங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ்க்குலாம் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சன் டிவி இப்படி வருது அப்படின்னு சொல்லி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அவதாரம் எடுக்கிறது வந்து தெரிஞ்சால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. பட் தெரியாதவங்க பார்த்தா தான் டிஆர்பி அதிகமாகும். ஸோ நீங்களுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேள்விக்கான பதிலுக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நானுமே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே சொன்ன கமெண்ட்ஸ்க்கே திரும்ப ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா உங்களுமே கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட 46 எபிசோட்ஸ் கேள்விக்கான பதில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து உங்களோட ஆதரவு இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம சேனலுக்கு. ஆல்சோ ரொம்பவுமே வருத்தமாக அந்த விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் கேள்விக்கான பதிலோட கிளைமேக்ஸ் எபிசோட். கேள்விக்கான பதிலுக்கு மட்டுமே தான் கிளைமேக்ஸே தவிர உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு கிளைமேக்ஸ் இல்லை. உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்கமிங் நிறைய சீரியல்ஸ் பற்றின அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.